டைப் மெனு ஆப்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுலேயும் பிகினருக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அடோபில் ஒரிஜினல் ப்ராடக்ட் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடோப் ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இதில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போயுமே சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபாண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதனால் டெஸ்டிங்க்கு 1 month இல்லைனா 2 month யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை நீங்கள் அகைன் சப்ஸ்கிரிப்ஷனை ரினியூவல் பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ண ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் அவுட்லைன் பண்ணிட்டீங்கன்னா ஃபாண்ட் மிஸ்ஸிங் ப்ராப்ளம் வராது. ஃபாண்ட்டோட ஸ்டைல், ரீசன்ட் ஃபாண்ட், அப்புறம் அதோட சைஸ், இதுக்கு எப்போவுமே கேரக்டர் பேனல் தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து கிளிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை இதில் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் ஏதாவது நமக்கு தேவைப்படும். எக்ஸ்ட்ரா தேவைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், காப்பிரைட் சிம்பிள், ட்ரேட்மார்க் சிம்பிள், இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலரான சிம்பிள் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கிளிப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி விண்டோஸில் உள்ள கேரக்டர் மேப் தான் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் ஓப்பன் டைப் ஃபாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். எப்பயுமே ட்ரூ டைப்பை விட ஓப்பன் டைப்பில் கொஞ்சம் அதிகமான கேரக்டர்ஸ் இருக்கும். அதுவும் பெய்டு ஃபாண்டில் அதிகமான கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது சிம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா கிளிப்ஸில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டைப் கன்வர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெக்ஸ்ட் டூலை வச்சு நம்ம 2 டைப் ஆஃப் டெக்ஸ்ட் லேயர் கிரியேட் பண்ணுவோம். ஒன்று சிங்கிள் லைன் டெக்ஸ்ட், இன்னொன்று மல்டி லைன் டெக்ஸ்ட். பேராகிராஃப் டெக்ஸ்ட்டை பொறுத்தவரையில் ஃப்ரேமை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே அப்படியே ரெடியூஸ் ஆகிக்கும். ஆனால் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டில் அந்த மாதிரி வராது. ஏன்னா நீங்கள் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். ஆனால் ஹெட்டிங் எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி பாயிண்ட் டெக்ஸ்ட்டாக இருக்கணும். மோர் தென் 1 லைனில் நமக்கு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேராகிராஃபில் இருக்கிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ஏரியா டைப்பில் இருக்கிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃப்ரேமை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இருக்க கண்டென்ட் சேஞ்ச் ஆகிக்கும். ஆனால் இந்த பாயிண்ட் டெக்ஸ்ட், அதாவது சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டை ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டை நமக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது, இதை நான் காப்பி பண்ணிட்டேன், இதையும் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ பேராகிராஃப் ஸ்டைலில் கிரியேட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்துடும். பட் பாயிண்ட் டெக்ஸ்ட்டாக இருக்கிறதுனால அது வராது. நமக்கு வேணும் அப்படின்னா என்டர் கீயை வச்சு நம்ம தான் இந்த மாதிரி மேனுவலாக கொண்டு வரணும். பட் இதே டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் டு ஏரியா டைப் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை நான் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ பாயிண்ட் டெக்ஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தாலுமே அதை ஏரியா டைப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேராகிராஃப் டைப்பில் வச்சுருக்கிற டெக்ஸ்ட்டையும் பாயிண்ட் டெக்ஸ்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கன்வெர்ட் டு பாயிண்ட் டைப்னு கொடுக்குறேன். இப்போ இது ஒரு சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் மாதிரி ஒர்க் ஆகும். ஏதாவது நம்ம ஸ்கேல் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படியே ஸ்ட்ரெச் ஆயிரும். இந்த மாதிரி டைப்பை நம்ம கன்வெர்ட் பண்ணுற நீட் ரொம்ப ரேராக தான் தேவைப்படும். அது பிகினிங்கில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா டெக்ஸ்ட்டை ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கனாலும் ஃபாண்ட்டோட ஷேப் அப்படியே மாறிடும். அதில் ஹெட்டிங்க்கு எப்போவுமே பாயிண்ட் டெக்ஸ்ட் வைங்க. மோர் தென் 1 கண்டென்ட் வந்துடுச்சு அப்படின்னாலே அது பேராகிராஃப் டைப்பில் இருக்கிறது தான் நல்லது. அதாவது ஏரியா டைப்பாக இருக்கிறது தான் நல்லது. அது இனிஷியலாக நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவீங்க. பட் அது ஒரு பெரிய மிஸ்டேக். இல்லஸ்ட்ரேட்டருக்கு பிகினராக வர்றவங்க ரெண்டையுமே கன்வெர்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இனிஷியலாக இல்லஸ்ட்ரேட்டர் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அதிகமாக தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் மாஸ்டரிங் லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணுறதா இருந்தால் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோடு லேர்ன் பண்ணும்போது தான் புரிய வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல் கோர்ஸாக இருந்தாலும் டிஜிட்டல் கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு மினிமலான சிலபஸ் தான். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 மேஜரான பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கிற 6 டிஜிட்டல் கோர்ஸுக்குமான ட்ரெய்லர் இருக்குது. இதில் ஒவ்வொரு ட்ரெய்லரையும் நீங்கள் பார்க்கும்போது கோர்ஸில் என்னென்ன சிலபஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கீழே சப்டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எல்லா ட்ரெய்லரோட எண்ட்லேயும் ப்ரைஸ் டீட்டெயிலும் இருக்கும். அவைலபிள் இருக்கிற இந்த 6 கோர்ஸையுமே டிஜிட்டல் கோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். இது சிங்கிள் கோர்ஸ் 2-in-1 பேக் அப் டு 6-in-1 பேக் வரைக்கும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். மோர் தென் 1 கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஆஃபர் இருக்கும். 6 கோர்ஸுமே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதிகமான ஆஃபர்ஸ்லாம் அதில் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு 6 வீடியோ இருக்கும். டிஜிட்டல் கோர்ஸுங்கிற கான்செப்டில் தான் இந்த கோர்சஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிஜிட்டல் கோர்ஸ்னால் என்ன, அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணும், அதோட ப்ரைஸிங், அதிகமான வேலிடிட்டி வேணும்னா ப்ரோ பிளான் இருக்குது, கம்மியான ப்ரைஸிங்கில் வேணும் அப்படின்னா இதிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். ஓவரால் எல்லா வீடியோவுமே பார்த்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் எப்படி பை பண்ணணும், உங்கள் சிஸ்டத்தில் என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத கடைசி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மாஸ்டரிங் லெவலில் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதா இருந்தால் அவைலபிள் இருக்கிற இந்த 6 கோர்சஸில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேலிஸ்ட் மூலமாக அந்த கோர்ஸ் எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏரியா டைப் ஆப்ஷன்ஸ், இதை கிளிக் பண்ணுறேன், காலம்ஸ் கொடுக்குறேன், இந்த மாதிரி வருது. எப்பயுமே நம்ம காலம் வைஸ் தான் ரீட் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த மாதிரியான அலைன்மெண்ட்டை பார்க்கும்போது காலம் வைஸ் ரீட் பண்ணணுமா, ரோ வைஸ் ரீட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஸே வந்துடும். இந்த மாதிரி நல்ல வைடான ஏதாவது டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா காலம்ஸ் கண்டிப்பாக நம்ம செப்பரேட் பண்ணுற சிச்சுவேஷன் வரும். ஏன்னா ரோ பொறுத்தவரையில் பேராகிராஃப் ஸ்பேசிங் மூலமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இதில் ஸ்பேன் டிஃபால்ட்டாகவே கரெக்டாக வரும். அதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம்.
ரோஸ் ஒரு 3 வச்சுக்கிறேன், காலம் 4 இருக்கட்டும். இந்த 2 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பேஸிங் அட்ஜஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஒருவேளை நம்ம பண்ணுற டிசைனில் ரோ வைஸ் தான் ரீட் பண்ணுங்கிற சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, இல்லை கட்டரோட ஸ்பேஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே பார்க்கும்போதே புரிஞ்சிடும் இது ரோ வைஸ் தான் ரீட் பண்ணும் அப்படிங்கிறத. அதே போல் காலமுக்கும் இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் அண்ட் காலம் டிசைனிங்கில் ரீடிங் ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி எது வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம் எந்த ஸ்டைலில் ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அலைன். இதில் இப்போ டாப்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டேன், பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அகைன் இதை ரீசைஸ் பண்ணணும். இதை கீ ஆப்ஜெக்டை வச்சுட்டு தான் நம்ம சென்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி ஏதாவது கண்டென்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அகைன் நம்ம அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு கொடுத்துக்கிறேன். அதில் டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் அலைனில் சென்டர் கொடுக்குறேன். இப்போ கண்டென்ட் மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த கண்டென்ட் மிட்லேயே இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த கண்டென்ட் வேண்டான்னு சொன்னாங்கனால் கூட டெலிட் பண்ணுற மிட்டில் வந்துடும். ஸோ கொஞ்சமாக சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபிக்மாவை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு அப்டேட்டே கிடையாது. அப்புறம் டைப் ஆன் அ பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒரு சில சப் ஆப்ஷனும் இருக்குது. பட் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரை டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சே ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனாலும் இல்லஸ்ட்ரேட்டரை பிகினிங்கில் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. டைப் ஆன பாத் டூலில் இந்த ஆப்ஷன் எடுக்கிறேன். கண்டிப்பாக ப்ரிவியூ ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளிப்னு கொடுத்துட்டேன். நான் இதில் கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுச்சு. இதுலேயும் ஒரு சில ஆப்ஷன் இருக்குது. அசெண்டர்னு ஒன்று இருக்குது, டிசெண்டர்னு ஒன்று இருக்குது, சென்டர், பேஸ் லைன். இதில் நமக்கு அசெண்டர் மட்டுமே கரெக்டாக இருக்கும். இப்போ ஓகே பண்ணிடலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரூலர் வரும். அதில் ஒரு கைட்லைன் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டோம்னா இன்னும் நீட்டாக இருக்கும். ஒரு டெக்ஸ்ட் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ பாட்டம் டெக்ஸ்ட். ஏன்னா அசெண்டரில் கூட இது கரெக்டாக வரல, கொஞ்சம் கேப் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டான சர்க்கிளில் இருக்கும். இந்த மாதிரி டைமில் இந்த சர்க்கிளை வச்சு கரெக்டாக ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு ஐ ட்ராப் எடுத்து இதில் கிளிக் பண்ணிட்டோம்னாலே அது என்ன ஃபாண்ட் சைஸோ அதே சைஸில் இதுவும் மேட்ச் ஆயிரும். கலர் நமக்கு வேணும் அப்படின்னா அகைன் இந்த ஃபாண்ட்டில் கிளிக் பண்ணிட்டோம்னாலே கரெக்டாக வந்துடும். இதை இன்னும் கொஞ்சம் கூட சின்னது பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஜூம் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக வந்துடும். ஸோ டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுறதுல உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா டைப் ஆன் அ பாத் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிசால்வ் மிஸ்ஸிங் ஃபாண்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு டிசைன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் அதில் இருக்கிற ஃபாண்ட் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி காமிக்கு. ஃபாண்ட் மிஸ்ஸிங் காமிச்சது அப்படின்னாலே இதுதான் ஃபாண்ட்டுக்கான நேம். முன்னாடி இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ, ஃபாண்ட் மிஸ்ஸிங் வருது அப்படிங்கிற மாதிரி. இப்போ சிம்பிளாக அந்த ஃபாண்ட் நேம் டைப் பண்ணி மேக்ஸிமம் எல்லா ஃபாண்ட்டுமே ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே இதில் ஒரு க்ரீன் டிக் வந்துடும். ஃபாண்ட்டும் எனேபிள் ஆயிரும். ஆஃப்லைனில் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஃபாண்ட் கொடுங்க. மிஸ்ஸிங் ஆகிருக்க ஃபாண்ட் எல்லாமே இங்கே வரும். இதில் நீங்கள் சிஸ்டம்னு கொடுத்துட்டிங்கனாலே உங்கள் சிஸ்டத்தில் உள்ள ஃபாண்ட் எல்லாமே இங்கே அப்படியே ஷோ ஆகும். இதில் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஃபாண்ட் ரொம்ப ஓல்டு மெத்தட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த கார்டில் இருந்தது இந்த ஃபாண்ட். அதனால் நீங்கள் எந்த ஃபாண்ட் வச்சு மேட்ச் பண்ணாலும் அது வேறு மாதிரியான ஒரு லுக்கு தான் கொடுக்கும். முன்னாடிலாம் இன்டர்நெட் இருக்காது. நிறைய ஆர்ட்போர்ட், நிறைய டெக்ஸ்ட் லேயர் மிஸ்ஸிங் ஆகிருக்கும் போது இந்த ஒரு ஆப்ஷன் மட்டுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரே டைமில் எல்லா மிஸ்ஸிங் ஃபாண்ட்ஸையுமே இந்த ஆப்ஷன் மூலமாக சேஞ்ச் பண்ணிடலாம். பட் இப்போ நெட் இல்லாத பிசியே இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது தான் கரெக்டான ப்ரொசீஜர். ஒரு சில ஃபாண்ட் மட்டும் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா கேரக்டர் பேனலே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட என்டையர் கோர்ஸில் தேவையில்லைன்னு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை இவ்வளோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான ரீசன் ஒன்று தான். ஒரு டைமில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் யூஸே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரெண்டுக்குமான கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா இன்டர்வியூவில் இந்த மாதிரியான டாபிக்ஸை கூட கொஸ்டினாக கேட்பாங்க. சேஞ்ச் கேஸ்னு ஒன்று இருக்குது. அப்பர் கேஸ், லோயர் கேஸ், டைட்டில் கேஸ், சென்டென்ஸ் கேஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கான ப்ரிவ்யூ தான் இது. அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன் தேவையில்லை. கிரியேட் அவுட்லைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஒரு டெக்ஸ்ட்டை ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். லோகோ கிரியேட் பண்ணுறவங்க அதிகமாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்ம பிரிண்டிங் கொடுக்கும்போது செலக்ட் மெனுவில் ஆப்ஜெக்ட்ன்ற ஆப்ஷனில் ஆல் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்டில் எவ்வளோ ஆர்ட்போர்ட் இருந்தாலும் அதில் எவ்வளோ டெக்ஸ்ட் இருந்தாலும் எல்லாமே செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கிரியேட் அவுட்லைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஷேப்பாக மாறிடும். ஸோ நீங்கள் பிரிண்டிங் கொடுக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாண்ட் மிஸ்ஸிங் இஷ்யூவே வராது. அப்புறம் இன்செர்ட் ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிளிப்ஸ் இருக்கிறதுனால இங்கே எதுவுமே எடுக்க மாட்டோம். ஆனால் கிளிப்ஸில் போய் நீங்கள் தேடுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே எடுத்துக்கலாம். ட்ரேட்மார்க் சிம்பிள் தனியாக இருக்குது, காப்பிரைட் சிம்பிள் தனியாக இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். அப்புறம் கேரக்டர் பேனலில் சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டிங்கனாலே அது மேலே போயிடும்.
ஏன்னா எப்போயுமே டிசைனர் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் விருப்பப்படுவாங்க. பேராகிராஃப் டெக்ஸ்ட் நிறைய வந்துச்சுன்னா வேணால் கொஞ்சம் தேவைப்படும். அதனால் லோகோ கிரியேட் பண்ணுறதா இருந்தால் மேனுவலாக பண்ணிக்கலாம். பேராகிராஃப் ஸ்டைலில் டெக்ஸ்ட் இருக்கும்போது கூட கிளிப்ஸ்லேயும் எடுத்துக்கலாம், இங்கேயும் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஃபில் வித் பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. டம்மி டெக்ஸ்ட் டிஃபால்ட்டாகவே நீங்கள் கிரியேட் பண்ணுற டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ஆனால் டெக்ஸ்ட் ஃப்ரேமை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே எம்டியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். எப்போல்லாம் டெக்ஸ்ட் ஃப்ரேம் எம்டியாக இருக்குதோ ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அகைன் ஃபில் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு கூட அந்த ஆப்ஷன் இருக்கும். ஃபில் வித் பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஃபில் ஆகிக்கும். டெமோ ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலராக அந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஷோ ஹைட் ஹிடன் கேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டாட்ஸ், டெக்ஸ்ட் முடிகிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன், ஸ்பேஸ் பாருக்கான ஐடென்டிஃபிகேஷன், இல்லை டேப் யூஸ் பண்ணுறேன், டேபுக்கு இந்த மாதிரி இருக்கும். என்டருக்கு யூஸ் பண்ணுறேன், அதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இல்லஸ்ட்ரேட்டர் பொறுத்தவரையில் 100% இதை யாருமே யூஸ் பண்ண போகிறதே இல்லை. பட் இது தெரியாமல் ஒருவேளை எனேபிள் ஆயிடுச்சுன்னா இதில் தான் டிசேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கலாம். பிகினிங்கில் நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது தேவையான ஆப்ஷன் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லஸ்ட்ரேட்டரில் உள்ள டைப் அண்ட் ஆப்ஷன்ஸ் கிளியராக புரிஞ்சுக்க நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.